Hi, so welcome to our Chennai Real Estate Advisor channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி லோனில் இருக்குது, பட் நீங்களும் அதே பேங்க்கில் லோன் போய் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை ஸ்டெப் பை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேக் டோக்கன் அட்வான்ஸ் அண்ட் கெட் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட். ஸோ இது ஆஸ் யூஷுவலாக எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அண்ட் பேசிக் ஸ்டெப்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ மினிமலாக டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்து ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஜெராக்ஸ் காப்பி வாங்குங்க. செகண்ட் பாயிண்ட், ஸோ ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்ட பிறகு நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு ஓன் அட்வொகேட் இருக்காங்க, உங்களுக்கு வெல் நோன் அட்வொகேட், உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்ச அட்வொகேட் இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் உங்களுக்கு எதனா பேங்க்கோட லீகல் பேனலாக இருந்தாலும் ஓகே. பட் இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி லோன் இருக்கிறதுனால ஆல்ரெடி இதுக்கு ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செல்லர்கிட்ட கேட்கலாம். அப்படி செல்லர்கிட்ட கேட்கலாம், அந்த பேங்க்குக்கிட்டையும் கேட்கலாம். சப்போஸ் அந்த லீகல் ஒப்பீனியன் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதுவே படித்து பார்க்கலாம். உங்களுக்கு அதுவே உங்களுக்கு போதுமானது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அந்த லீகல் பேனல் லாயரோட நம்பரை வாங்கி நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு பர்சனலாக திருப்பி லீகல் ஒப்பீனியன் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். பட் இது தேவையில்லை. ஆல்ரெடி அந்த பேங்க்ல லோன் இருக்கிறதுனால ஆல்ரெடி ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. அந்த லீகல் ஒப்பீனியன் மட்டுமே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்ல மேனேஜர்கிட்டயோ இல்லை செல்லர்கிட்ட சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியோ ஒரிஜினல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் ஒரிஜினல் அவங்களால ஷோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எல்ஓடி வாங்குற மாதிரி இருக்கும். அது எல்ஓடினா ஒன்றுமே கிடையாது, லிஸ்ட் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஹெல்ட் வித் த பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பேங்க் லெட்டர் ஹெட்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க ஒரிஜினல் வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க டைப் பண்ணி அவங்கள்ட்ட சீல் அண்ட் சிக்னேச்சர் போட்டு பேங்க்கோட லெட்டர் ஹெட்ல கொடுப்பாங்க. அது ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ எல்லா பேங்க்லையும் நீங்கள் ஒரிஜினலில் போய் டைரெக்டாக பார்க்க முடியாது. அந்த பார்க்க முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க பேங்க்ல தான் இருக்கு அப்படின்றத எல்ஓடி போட்டு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. எல்ஓடி இஸ் எனஃப். எல்ஓடியே போதுமானது. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இதை நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் போடும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும். அப்படி இல்லைனா எல்ஓடி இஸ் ரிக்வயர்ட். தேர்ட் பாயிண்ட், செக் அண்ட் கெட் யுவர் லோன் எலிஜிபிலிட்டி அப்ரூவல் வித் த சேம் பேங்க். இது ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் வாங்க, லீகல் ஒப்பீனியன் எல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா. தேர்ட் பாயிண்ட்ல நீங்கள் அதே பேங்க்கில் உங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கொடுங்க. ஓகேவா? ஏற்கனவே நீங்கள் லீகல் ஒப்பீனியனுக்கோ எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் பிறகு மட்டுமே நீங்கள் தேர்ட் பாயிண்ட் உங்களுடைய அந்த பேங்க்கில் எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் போகிறீங்களோ, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எந்த பேங்க்கில் லோன் இருக்கோ அதே பேங்க்கில் தான் நீங்கள் போக போகிறீங்க. அதனால் அந்த பேங்க்லேயே உங்களோட எலிஜிபிலிட்டி அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களோட சேலரி ஸ்லிப்பு, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த ஃபார்ம் 16, அதுமாதிரி நிறைய செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க பேங்க்லேருந்து. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது மொத்தமாக ஆர்டர் பண்ணி இன்க்ளூடிங் ப்ராசஸிங் ஃபீ செக்கோட எடுத்து போய்ட்டு பேங்க்ல கொடுத்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 ஒர்க்கிங் டேஸ் தான் எடுப்பாங்க. 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் எடுப்பாங்க. பிரைவேட்டாக இருந்தால் 3 to 4 டேஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் நேஷனலைஸ் பேங்காக இருந்தால் ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ் மேக்ஸிமம் எடுப்பாங்க. உங்களுக்கு லோன் ப்ரொவிஷன் லோன் சாங்ஷன் லெட்டரே வந்துடும். நீங்கள் எவ்வளோ, அதாவது உங்களோட எலிஜிபிலிட்டி அப்ரூவல் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லோன் சாங்ஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நீங்கள் லோன் சாங்ஷன் லெட்டரை உங்களுக்கு சாஃப்ட் காப்பி மெயில் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், செக் யுவர் ஓன் ஃபண்ட்ஸ் கிரைட்டீரியா. எதுக்காக ஓன் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் உங்களுக்கு ஈவன் நீங்கள் 60 lakhs கூட 70 lakhs கூட லோன் எலிஜிபிலிட்டி அப்ரூவல் வந்திருக்கும். நீங்கள் எலிஜிபிள் தான். பட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க. இன்கேஸ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 50 lakhs தான் அப்படின்னா பேங்க் 80% ஆஃப் 50 lakhs தான் சேங்ஷன் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, 30 and below அப்படி இருந்ததுன்னா 90% எல்லா பேங்க்குமே சாங்ஷன் பண்ணுவாங்க. மோர் தென் 30 lakhs மேலே போனால் 80% தான் லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. இப்போ 50 lakhs ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் 50 lakhs ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பேங்க் 80% 40 lakhs லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் 20% டவுன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 10 lakhs நீங்கள் ஓன் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கணும். ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அதர் ஸ்டப்ஸ் சார்ஜஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கணும். அதனால உங்களுடைய காஸ்ட்டை கொஞ்சம் பிளான் பண்ணிடுங்க. நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எல்லா ஓன் ஃபண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். 5th பாயிண்ட், சேல் அக்ரிமெண்ட் சைனிங். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2nd, 3rd and 4th இது எல்லா க்ரைட்டீரியாவும் ஓகே ஆகிட்டா செக் பண்ணுங்கள். ஓகே ஆகிட்டா மட்டும் நீங்கள் அடுத்த சேல் அக்ரிமெண்ட் ப்ரொசீட் பண்ணலாம். பட் ஓகே உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. சேல் அக்ரிமெண்ட்டை தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் சப்போஸ் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு லீகல் கிளியரன்ஸ் சரியாக கிடைக்கலையோ, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையோ, அடுத்தது உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி அப்ரூவலில் சப்போஸ் உங்களுக்கு ஓவர் டியூ ஷோ ஆகுது, சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, அதனால் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கேட்ட அமௌண்ட் கிடைக்காதனாலையோ, உங்களுக்கு ஓன் ஃபண்ட்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ண ஓன் ஃபண்ட்ஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுனாலோ
சேல் அக்ரிமெண்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சேல் அக்ரிமெண்ட் நீங்கள் சப்போஸ் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்ஸில் போய் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் போய் டேரெக்டாக சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் இன்கேஸ் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்ல கைடியில் ஏதோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் நீங்கள் பேக் அவுட் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் தான் வாலண்டரியாக பேக் அவுட் ஆகுறீங்க. சில செல்லரோட சேல் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சம் பெனால்ட்டி மென்ஷன் ஆகிருக்கும். பெனால்ட்டி மென்ஷன் ஆகலாம் கூட நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து கேட்டால் கூட அந்த செல்லர் வந்து ஆல்ரெடி அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். சேல் அக்ரிமெண்ட் போடும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20% நாமினல் அமௌண்ட் கொடுத்து தான் போடுவாங்க. அது வந்து ஸ்மால் அமௌண்ட் கிடையாது, பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு, பல்க் அமௌண்ட்டாக இருக்கும். அதனால் திருப்பி அட்வான்ஸை வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராசஸ்ஸு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, எல்லாமே ஓகே, நான் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. சேல் அக்ரிமெண்ட் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் பண்ணுறது தான். சேல் அக்ரிமெண்ட் பண்ணும்போது இது சேம் பேங்க்கில் தான் லோன் இருக்குது. அதனால் நீங்கள் 10 to 20% கொடுத்து சேல் அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா, எய்தர் நீங்கள் செல்லரோட நேமுக்கே டைரெக்டாக கொடுக்கலாம், அவர் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதை என்ன யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, நீங்கள் செல்லரோட ஹோம் லோன் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஹோம் லோன் அக்கௌண்ட் நம்பருக்கு டைரெக்டாக செக் கொடுத்துட்டு அது சேல் அக்ரிமெண்ட்டில் கரெக்டாக கிளாஸில் இன்க்ளூட் பண்ணலாம். ரெண்டு பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா இது சேம் பேங்க்கில் தான் லோன் போகிறீங்க. அதனால் பேங்க் எப்படி இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவாங்க. நீங்கள் ரெண்டு வேகவும் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் சேல் அக்ரிமெண்ட் போடலாம், இல்லை செல்லரோட ஹோம் லோன் அக்கௌண்ட் நம்பர் மேலேயே செக் கொடுத்தாலும் ஓகே தான். 6th பாயிண்ட், பேங்க் இன்டர்னல் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் போட்டு ஒரிஜினல் கொடுத்த பிறகு தான் பேங்க்கில் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ப்ரொவிஷனல் லோன் சாங்ஷன் லெட்டர் செப்பரேட்டு, லீகல் அண்ட் டெக்னிக்கல் செப்பரேட்டு. உங்களுக்கு ப்ரொவிஷனல் லோன் சாங்ஷன் லெட்டர் ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால் 50% ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் ஒரிஜினல் கொடுத்த பிறகு தான் உங்களோட பேங்க் அண்ட் லீகல் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பேங்க்லேயே அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் கூட திருப்பி ஒரு வாட்டி லீகல் ஒப்பீனியன் வாங்குவாங்க, திருப்பி ஒரு வாட்டி டெக்னிக்கல் வேல்யூவேஷன் போடுவாங்க. அது முடியறதுக்கு எப்படியும் ஒரு 5 to 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அவங்க எடுத்துப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க்கு. பிரைவேட் பேங்க்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க, நேஷனல் பிஸ்னஸ்னா கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவாங்க. 7th பாயிண்ட், டூ MOD cancellation of seller if it was registered by seller bank. இது என்ன அப்படின்னா, இந்த 2013 and 14க்கு மேலே எந்தெந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலுமே MOD ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்குறீங்களோ, இல்லை வீடு வாங்கும் போதே நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அப்படின்னா, பேங்க்லேயே வந்து சேல் ரிஜிஸ்டர் பண்ணும் போது உங்கள் பேரில் MOD ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. MODனா ஒன்றும் கிடையாது, மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். நீங்கள் கடன் வாங்குறது அப்படியே ஈஸியில் ஷோ ஆகும், அதுதான் MOD. நீங்கள் சேல் டீட், இப்போ பையர் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறார் அப்படின்னும் போது அவர் ஈசி போட்டு பார்ப்பார். அந்த ஈஸியில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான சேல் டீட் வரும், அதுக்கப்புறம் MOD ரெஃப்ளெக்ட் ஆகும், மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட் ரெஃப்ளெக்ட் ஆகும். அது ஒன்றும் கிடையாது, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது கிளியராக ஈஸியில் ஷோ ஆகும். அந்த மாரி ஈஸியில் ஷோ ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு MODயை கேன்சல் பண்ணிட்டு தான் உங்களால் ரிஜிஸ்டரே பண்ண முடியும். அது இருக்கான்றதை செக் பண்ணிவிடுங்க. 2013 and 14க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா MOD அந்த அளவுக்கு கம்பல்சரி இல்லை, எல்லாமே அன்ரிஜிஸ்டர்டு MOD தான் பண்ணியிருந்தாங்க. ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சேல் பண்ணிடலாம். அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. இது வந்து எப்படின்னா, நேஷனலைஸ் பேங்காக இருந்தால் நீங்கள் சேம் டேலே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு MOD கேன்சலேஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் சேல் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதுக்கப்புறம் திருப்பி உங்களோட பேங்க்கில் சொல்லி நீங்கள் MOD ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது சேம் டேல பண்ண முடியும். நேஷனலைஸ் பேங்க்கில் மட்டும் அந்த பேங்க் மேனேஜரே வருவார், அவரோட பேங்க்கோட ஐடி கார்டும் ப்ளஸ் அவரோட அட்ரஸ் ப்ரூஃபும் எடுத்துகிட்டு வந்தாலும் போதுமானது. அவரோட சீல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவார். அது பேர் வந்து ரிசிப்ட் டீட் சொல்லுவாங்க. MOD கேன்சலேஷன்றது ரிசிப்ட் டீட் சொல்லுவாங்க. நேஷனலைஸ் பேங்காக இருந்தால் உங்களால் சேம் டேல பண்ண முடியும், அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்படியே மேனேஜரை கூப்பிட்டு வந்துட்டு. பட் பிரைவேட் ஃபினான்ஷியலாக இருந்தால் லைக் HDFCன்னு எடுத்தீங்கன்னா அவங்க கரியப்பா லீகல் சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க. கரியப்பா லீகல் சர்வீஸ் அவங்க தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்களே கேன்சல் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த MOD கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்பியர் ஆகணும்னு அவசியம் இல்லை, பேங்க் மேனேஜர் மட்டும் அப்பியர் ஆனால் போதும், அவர் கேன்சல் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை பேங்க்கோட ஆத்தரைஸ் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்களே கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். 8th பாயிண்ட், register the sale deed and do MOD registration if requested by your bank. ஸோ நான் லாஸ்ட் பாயிண்ட்ல சொன்னது தான், MOD கேன்சலேஷன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் சேல் டீடை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான்.
அதுக்கப்புறம் டூ எம்ஓடி ரிஜிஸ்ட்ரேஷன் இஃப் ரிக்வஸ்ட் பை யுவர் பேங்க். இப்போ எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா சேம் டேல எம்ஓடி ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சேல் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு 2 நாள் இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்த பிறகு தான் எம்ஓடி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ எல்லா பேங்க்குமே சேம் டேல எம்ஓடி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் சேல் டீட் மட்டும் between the buyer and seller, அந்த எம்ஓடி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் between you and the bank. அந்த பாயிண்ட் மட்டும் எம்ஓடி கேன்சலேஷன் ரிசிப்ட் போகிறதுக்கு மட்டும் நீங்கள் எந்த பேங்க்ன்றதை கன்வீனியன்ட் செக் பண்ணிவிடுங்க. அந்த பேங்க்குள்ள செக் பண்ணிடுங்க. டேரெக்டாக 3மே ஒரே நாளில் போட முடியுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் டேட் கேன்சலேஷன் பண்ணிவிட்டு செல்லரோட எம்ஓடி கேன்சலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேலிடும் உங்கள் பேரில் இருக்கிற எம்ஓடி ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அதை செக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.